சரி வேணும். கொஞ்சம் கலந்து அப்படி கலைஞ்சு கொஞ்சம் விரிஞ்சு நின்னா எல்லாரும் என்ன கேட்குறீங்க? அற்புதமான திடல் காட்சி, அரங்கம் அமைப்பு காட்சியெல்லாம் அருமையா இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை அது மாநாடு தான். 21 ஒரு மாலை சரியாக 4 மணிக்கு மாநாடு தொடங்கும். மாநாடு தான். 234 வேட்பாளர்களும் இங்க மேடையில் அறிமுகப்படுத்த போகிறோம். ஆமாம், அறிவிக்கிறோம். அதோட களத்துக்கு போய் வேலை செய்வோம். முக்கிய தீர்மானங்கள், தேர்தல் அறிக்கை, இது தொடர்பான மாநாட்டில் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தீர்மானம் ஒரே தீர்மானம் தான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, அதுதான் எங்களுக்கு. அதில் மற்ற கட்சிகளைப் போல் அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறாங்களா, அது இல்லை எங்ககிட்ட. எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு. எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், சாலை எப்படி இருக்கும், மின் உற்பத்தி பகிர்மானம் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொன்றுமே அச்சிலையும் இருக்கும். அது காணொலி ஆவணமாகவும் இருக்கும். காணொலி ஆவணத்தை களத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்கு சேரிக்கும் போது நான் போட்டு காட்டி பேசுவேன். அது இருக்கும். ஏன்னா எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எப்படி இதுவரை இருந்த ஆட்சியில் எது இல்லையோ அது எப்படி மாறுது பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி மாற்றி கொண்டு வரோம். அதனால தான் இது இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்கிறது காரணம் தான். இப்போ இந்த அரசியல்களே பழக்கமாக இருக்குது, ஒன்று இருக்குது. இப்போ இதிலிருந்து ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட என் மக்களுக்கான ஒரு மாநாடாக தான் இதை செய்கிறோம். அதனால தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அப்போ இது தமிழ் இன அரசியல் வரலாற்றில் இது ஒரு பெரும் பாய்ச்சலாக இருக்கும். ஒரு வரலாற்று பெரும் மாறுதலாகவும் ஒரு படிநிலை முன்னேற்றமாகவும் இருக்கும். அது உறுதியாக இருக்கும். இது வரைக்கும் மாநாடுகள் நிறைய முடிச்சிருக்கிறீங்க. கண்ணீர் மாநாடு, வனமாடு மாநாடுலாம் முடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாநாட்டில் எது முக்கியத்துவம் வைக்க போறீங்க? இதுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சாரம் எங்க தொடரும்? இல்லை, இப்போ முன்னாடி நாங்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும். உலகில் இந்த பூமியில் எந்த உயிரினமும் இல்லை. இந்த 5 பெரும் ஆற்றல்கள், 5 பஞ்சபூதம்ங்கிறாங்க, நம்ம 5 பூதங்கள்ங்கிறோம். உங்களுக்கு நிலம், நீர், தீ, வலி, விசும்பு, இந்த உங்களுக்கு தெரியும் காற்று. இது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் இல்லை. எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்போ அந்த 5 பெரும் ஆற்றல் அழிந்து கொண்டிருக்கு. பூமி இன்னைக்கு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு. 200 சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு அறிஞர்கள் ஐநா பெருமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அதில் இந்த பூமியின் வாழ்நாள் 12 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம விழித்து கொள்ளணும், எச்சரிச்சுக்கணும். இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். அந்த நேரம் எல்லாம் கூறி பேசினாங்க, பதறினாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கல. இந்த நிலத்தில் சூழியல், பொருளியல், அறிவியல்னு, அரசியல்னு ஒரு நூல் எழுதுனது எங்கள் ஐயா கி வெங்கட்ராமன். அதிலிருந்து நாங்கள் தினம் கத்திக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளைகள் தான். ஏன்னா எங்கள் அப்பா நம்மாழ்வார் 25 ஆண்டுகள் காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து வாழ்கிறதுக்கு பூமியில் இடம் இருக்காது. அப்படி ஒருவேளை இருந்தாலும் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காதுங்கிறது. இப்போ நீங்களே இன்னைக்கு பார்க்குறீங்க, உலக நாடுகள் எல்லாம் சொல்லுது பூமி நிலமற்ற நீரற்ற நிலமாக மாறிடுச்சு. இது ஒரு அறிவிப்போட முடிஞ்சிருது. தமிழ்நாடு சொல்லுது 6 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நிலத்துக்குள்ள நீர் இல்லை அப்படின்னா அதை அறிவிக்கிறது அரசின் வேலை இல்லை. அறிவிக்கிறது உங்களை போல ஊடகவியலாளர்களின் பொறுப்பு. இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது, செய்தி சொல்றதுக்கு அதிகாரம் தேவையில்லை, அரசு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுக்கு தானே அது. இப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ புவி வெப்பமாயிருச்சு, பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்றது எங்களுக்கு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கு தான் ஒரு அதிகாரம் தேவை. இப்போ பீகாரில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை, தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுது 6 மாவட்டங்களில் இருக்கிற தண்ணீரில் யுரேனியம் கலந்துருச்சு, அதனால தாய்ப்பாலில் கலந்துருச்சு, தாய்ப்பால் யுரேனியம் கலந்து நஞ்சானதுனால பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பிரச்சனையோட பிறக்குதுன்ட்டு. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அது வேற, தேர்தலுக்கு பின்னாடி இதை அறிவிக்குது. இப்போ அறிவிக்கிறதுக்கு அரசு தேவையில்லை,
அதுக்கு காரணம் என்ன? யுரேனியம் ஏன் தண்ணீரில் கலந்துச்சு, ஏன் தாய்ப்பாலில் கலந்துச்சு? அப்போ இந்த பூமி யாருக்கு வச்சுட்டு போகிறப்ப என்னது? நீங்களே வாழ்ந்து தீர்த்துட்டு போகிறதுக்கு உங்கள் பரம்பரை சொத்து ஒன்றும் இல்லையே. இது நமக்கும் பின்னாடி வர்ற குழந்தைகளுடைய பரம்பரை சொத்து. அதை பத்திரமா விட்டுட்டு போகணும். அதுக்காக தான் தம்பி கேட்குற மாதிரி கடலுக்கு, மலைக்கு. மழை இல்லைனால் ஒரு நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லைன்னா மழை இல்லை, உங்களுக்கு தெரியும். மழை இல்லைன்னா மண்ணில் எதுவும் இல்லை. அப்போ அதை உணர்த்தணும். மலை நமக்கு மணலும் கற்களும் அல்ல, குவாரி கிடையாது. தாயின் மார்பை கரியா ஒருத்தன் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அப்போ பூமி தாயின் மாரை எப்படி கல்லாவும் மணலாவும் காசாவும் பார்த்த? எப்படி பார்த்த நீ? அது தவறு. தாயின் மாரில் பால் குடிக்கலாம், ஆனால் அறுத்த ரத்தம் குடிக்கக்கூடாது, அது பெருங்கொடுமை அப்படின்னு எனக்கு முன்னாடி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை, எங்களுடைய கடமை. இப்போ அதனால அது மரம்ங்கிறது வெறும் மரம் அல்ல. மரம் தான் நம்முடைய உயிர், நம்முடைய மூச்சு காற்று. எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகள் தான் நச்சுக்காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அவன் வெளியிடுறதுனால தான் நம்ம சுவாசிக்க தூய காற்று இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்போ அந்த மரத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். மரம் இல்லைன்னா மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஒரு ஆற்றலை பெற்ற ஒரே உயிரினம் மரம் தான். அந்த மரம் எவ்வளவு முதன்மையானதுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக இதெல்லாம் இல்லாத நம்ம அரசியல் செஞ்சோ அதிகாரத்துக்கு ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அது என்ன மாற்றம்னா, வணங்குறதுக்கு நமக்கு 1000 சாமிக்கு மேலே இருக்குது, 1 கோடி சாமிக்கு மேலேட்டே இருக்கு. வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது. அந்த பூமியை காக்க வர்றது யார்? அதான் எங்கள் பேச்சு. நான் நேற்று முருகனை கும்பிட்டேன், நாளைக்கு சிவனை கும்பிடுவேன். இன்னைக்கு சிவனை கும்பிட்றேன், நாளைக்கு பிள்ளையாரை கும்பிடுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கேன், நாளைக்கு இஸ்லாத்துக்கு போகலாம். நாளைக்கு இஸ்லாத்தில் இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவத்துக்கு வரலாம். எது வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது. இப்போ இந்த பூமியை காக்க போகிறது யார்? காலுக்கு கீழே மிதிபடுவதால் பூமி உனக்கு சாதாரணமாக படுதா? தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே இந்த மனித பயில்களுக்கு அதன் மகத்துவம் புரியலன்னு கவிப்பேரரசு வைரமுத்து மகாகவிதை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நூலில் எழுதியிருக்கிறார். எல்லா அறிஞர் பெருமக்களும் முன்னோர்களும் நமக்கு அருகில் இருந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லா செய்திகளும் காதில் விழுது, நம்ம கவனம் எடுக்கிறது இல்லை. அதனால தான் இது அதெல்லாம் உணர்த்தி ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு வைக்கிறோம். மாற்றம் என்பது சொல் அல்ல, ஒரு செயல். நாம் மாறுவோம் மாற்றுவோம்னு அழைக்கிறோம். அதிலே எங்களுக்கான தேர்தல் களம் அந்த இடத்துலேருந்தே தொடங்கிடுது. தேர்தல் எப்போ அறிவிப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த நாளில் இருந்து 21 எங்களுடைய ஏற்கனவே எங்கள் பிள்ளைகள் களத்தில் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. அன்னையிலேருந்து தீவிரப்படுத்தி போய் வேலை செய்வோம். அன்று முதல் உங்களுடைய தேர்தல் பரப்புரை துவங்குகிறது. 234 தொகுதிகள், அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்கிறீங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமாம், அப்புறம் படையை நடத்தி போகிற தளபதி அப்புறம் களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எதை தொகுதின்னு யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறாங்கிற அதை சொல்றதுக்கு தான் அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அதில் நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்வோம். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்கிறேன். நீங்கள் அதை என் தம்பிகிட்ட தம்பி கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பிச்சு இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? பற்றாக்குறை அவரே சொல்றாரு, பற்றாக்குறையில் இருக்குன்ட்டு. நான் 10 லட்சம் கோடின்னு நினச்சேன். இப்போ 10.1 ஆறாடா அப்போ இருக்குது. 10,000 கோடியை தொட போகுது. இப்போ நாங்கள் இந்த அரசியல், இந்த ஆட்சி முறையை ஏற்கலை, எதிர்க்கிறோம். இல்லை அது என்ன சொல்கிறது, அருவருக்கிறோம். இந்த முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்ப திரும்ப ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல எங்கள் இலக்கும் கனவும், ஆட்சி முறை மாற்றம்னு திரும்ப திரும்ப சொல்கிறது. இப்போ இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதில் நம்ம முதன்மையாக வளர்ந்து போகிறோம். வேற என்ன இருக்குது? இந்த கடனால் நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்கள். எல்லாம் இலவசம். இந்த ஃப்ரீ ஸ்கீம் தான். இதுக்கு 5000 கொடுத்தேன், அதுக்கு 3000 கொடுத்தேன். இதில் 6800 கோடி இழப்பு, இதில் 6800 கோடி இழப்பு, 15000 கோடி இழப்பு. ஆசிரியர் வீதியில் நிற்கிறான்ல, ஊதிய உயர்வுன்னு 58 கோடி தான் தேவைப்படுது. இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு? அது உங்களுக்கே தெரியுதுலையோ? என்னையா படிப்பிக்கிற ஆசிரியர், அறிவு கருவறை, அறிவை வளர்க்கும் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுறான்னா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு பாருங்க. அறிவை வளர்க்கிறவன் வீதியில் நிற்கிறான்,
இந்த உடை மானத்தை மறைக்கிற நெசவை செஞ்சு கொடுக்குற நெசவாளி வீதியில் நிற்கிறான். அவனுக்கு மின் கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வில் அவனால் வேலை செய்ய முடியல. அப்புறம் உழுது விளைச்சி வேர்வை சிந்தி விதைய வச்சவன் நெல்லை வீதியில் போட்டு நிற்கிறான். கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு இடங்களை வைங்கினேன். அது மழையில் நனைஞ்சு முளைச்சி போகுது. வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்திக்கிட்டு வீதியில் நிற்கிறான். இப்போ இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்கள் ஏற்கிறீங்களா? அதை இப்படி ரசிக்கிறீங்களா? கொடுமையாக இருக்கா இல்லையா? இதுதான் பிரச்சனை. நீங்கள் குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசம்ங்க பண்டிகைக்கு, அப்படிதான் சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படியாவது கொடுக்குதா? அப்போ எப்படி நாங்கள் உழவர் கொடி நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறான் ஒரு நெசவாளி. அந்த கால் கைக்கிட்டு 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறான். அப்போ 60,000 முறை வச்சு அந்த கைத்தறி ஆட உலகத்தில் எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு வந்து எல்லாம் என் உழைப்பை வந்து கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாமல் செஞ்சிடுறேன். நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். ஏன் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்டர் இலவசம் கூட பார்ப்போம். எப்படி கொடுப்பேன்? இலவசமாக எதை கொடுக்குறதுன்னு இருக்குல்ல. அடிப்படையானது அறிவு, அடிப்படையானது உயிர் காக்கும் மருத்துவம். அது ரெண்டையும் உலகத்தரத்துக்கு கூட பார்ப்போம். நல்ல தரமாக கொடு. தரமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, இலவசமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கா, தரமாக இருக்கா, அதானே கேள்வி. அப்போ தரமாக இருந்தால் ஏன் முதலமைச்சரோ அமைச்சரோ மற்றவர்களோ ஏன் காவேரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திராவை படுக்கணும்? நம்ம தாத்தா பேரில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேரில் ஒரு இது இருக்குல்ல, ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்கே படுக்க வேண்டியதானே? இல்லை ஐயா அமர ராஜீவ்காந்தி பேரில் ஒரு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே ஏன் படுத்துக்கல? ஏன் படுத்துக்கல? ஏன் தரம் இல்லை? இதில் எந்த அமைச்சர் பெருமக்கள் அல்லது பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாமன்ற உறுப்பினர் இல்லை மாநிலங்களவை உறுப்பினர் யாருடைய பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்குது? ஏன்னா தரம் இல்லை. இப்போ கேள்வி புரியுதா? அப்போ நீங்கள் அதை கொடு, நீ அதை கொடு. நாங்கள் கேட்கலையே, நாங்கள் கேட்கல. நீங்கள் 1000 கொடுங்க, திடீர்னு எங்களுக்கு தேர்தல் வரும்போது 5000 கொடுங்க, கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு காசு இருக்காது, கூட 2000 போட்டு கொடுங்க, அப்படிலாம் நாங்கள் கேட்கலையே. அது இவ்வளோ அரசு ஊழியர்களுக்கு இவ்வளோ ஓய்வூதியம் மற்ற எல்லாம் கிடைக்காது, நீங்களே இப்போ குறிப்பிட்டீங்க அந்த புள்ளி வரும். அப்படி இருக்கிறப்ப ஒரே நாள் காலையில் 5000 ரூபாய் இந்த 6500 கோடி அவங்க கொடுக்குறாங்க. நிதியமைச்சர் ஏற்கனவே வந்து ஒரு 70 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியல இந்த அரசு ஊழியருக்கான ஓய்வூதியம் சொன்னார். இது எப்படி பார்க்குறேன்? கொடுமையாக பார்க்குறேன். நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, அவங்ககிட்ட கேட்கணும். இவ்வளவு நிதி நெருக்கடியை வச்சுக்கிட்டு, நிதிநிலையில் பற்றாக்குறையை வச்சுக்கிட்டு ஒரு உபரி பட்ஜெட் இருக்கிற நாடு கூட அதை செய்யாது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு துறையிலையும் இழப்பு இருக்கு. மின்துறையா 1 லட்சம் கோடி, போக்குவரத்தா 1 லட்சம் கோடி. அது என்ன செஞ்சு தரமான போக்குவரத்தை கொடுக்கறதுக்கு, சாலையை சரி பண்றதுக்கு எனக்கு கடன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தடையற்ற மின்சாரம், ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது. நானே அதில் தண்ணீரை விடைஞ்சு நானே உற்பத்தி செய்து கொடுக்குறேன். அப்படி இல்லை, நீ வாங்கித்தான் கொடுக்குற, வாங்கித்தானே கொடுக்குற. அதுலேயும் நீ இயற்கை வழியில் இருக்க சூரிய ஒளி, காற்றாலை சூரிய ஒளியை தனியாருக்கு வர கொடுத்துட்ட, அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற. அப்போ ஒவ்வொரு துறையும் லட்சக்கணக்கான கோடி இழப்பு இருக்கு. வட்டியே 1 கோடிக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே கட்டிக்கிட்டு இருக்கோம். எதை வச்சு நீங்கள் கடன் பெற்றிருப்பீங்க? ஒன்றும் மனித வளம், மண்ணின் வளம், ரெண்டை காட்டித்தானே. இப்போ நீங்கள் ஒரு கடன் ஒரு 10 லட்ச ரூபா கடன் கேட்குறீங்கன்னா ஒரு வங்கியில் அவன் என்ன கேட்பான்? ஏதாவது சான்று குடும்பம், சூரிட்டி குடும்பம்ல, ஏதாவது காட்டு, கட்டடத்தை காட்டு, வீடு இருக்கு இல்லை நிலம் இருக்குன்னு கேட்டுவான்ல. நீ எதை வச்சு கடன் பெற்ற? எங்களை வச்சு தானே. மனித வளத்தை காட்டியிருப்பா, மண்ணின் வளத்தை காட்டியிருப்ப, வேற என்னத்தை காட்டுவ? இந்த கடனை எதை வச்சு கட்டுவ? என் உழைப்பை சுரண்டி வரியை எடுத்து தானே போய் கட்டுவ. இந்த காசு இருக்குது. மின்கட்டண உயர்வு எவ்வளவு சொல்லுங்க, நீங்க எவ்வளவு சொல்லுங்க. சொத்து வரி எவ்வளவு? அதனால மக்களுக்கு இருக்கிற இடையூறு எவ்வளவு? அப்ப அத்தியாவசியமான ஒன்றுல வரியை எடுத்துக்கிறது, அது தவிர்க்க முடியாத வேற வழி இல்லை. மின்கட்டண உயர்வுனால நீங்க மின்சாரம் பயன்படுத்தாம இருக்க முடியுமா? அப்ப கட்டித்தான் தீரணும், இல்லைன்னா இருட்டில் கிடக்கணும். அப்ப அத்தியாவசியத்துல போய் வரியை உயர்த்தி விட்டுறீங்க, சொத்து வரியை உயர்த்தி விட்டுறீங்க. இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கேன், வாடகைக்கு கடை வச்சிருக்கேன். இந்த கடை வாடகை எங்க இருந்து இப்போ சொத்து வரி உயர்ந்துருச்சு, என்ன பண்றது? நான் விற்கிற பொருளை தான் வைப்பேன், அப்படித்தானே? நான் வாடகைக்கு வீட்டில் குடியிருக்கிறேன், வீட்டு உரிமையாளர் சொத்து வரி கட்டணும். வரி என்ன பண்ணுவாரு? என் வாடகை தான் உயர்த்துவாரு. அப்ப மக்களின் வாழ்வாதாரத்தில் போய் வயிற்றுல அடிக்கிற மாதிரி இருக்குது. யாரு கேட்டது எங்களுக்கு 1000 கொடு 500 கொடுன்னு? கடனை வாங்கி கொடுத்து என்ன சோழ பரம்பரை சொத்தை பத்திட்டு கொடுக்குறீங்க நீங்க? யாரு காசு இது? யாரை வச்சு கடன் பெறீங்க? 1,31 லட்சம் பேருக்கு 5000 கொடுத்துருக்கு. அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தன் பேர்ல 2 லட்சம் கடன் இருக்கு.
பாருங்க எப்படி இருக்கு நாடு, நிர்வாகம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆட்சி முறை சரி இப்ப கொடுத்துட்டீங்க, அடுத்த தேர்தல் வருது, அப்புறம் ஒரு 10,000 கொடுப்பீங்களா? அப்ப அடுத்த தேர்தல் வருது, இந்த 5 வருஷம் கொடுத்தா இந்த 10 லட்சத்தை இன்னொரு 15 லட்சம் கோடி ஆக்குவீங்களா? அப்புறம் 20. இப்ப கடன் வாங்கினா ஒரு நாடு பொருளாதார அடிமையாயிராதா? நீங்க என்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, உங்களால் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? கதவை எந்த நேரம் வந்து தட்டி கடனை கேட்பேன்னு பயப்பட மாட்டீங்க? ஒரு கடன் வாங்கினவே நிம்மதியா வாழ முடியுமா பாருங்க. அப்ப கடன் வாங்கி இப்ப இங்க பாருங்க, நம்ம வந்து 10 லட்சம் கோடியா, ஒவ்வொரு மாநிலமே எவ்வளவு? 10 லட்சம் 12 லட்சம் அப்படி வச்சுக்கிறீங்க. 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம். இந்தியாவே 196 லட்சம் கோடி வாங்கியிருக்கு. 196 லட்சம் கோடி மத்திய அரசு. இது போக எல்லா மாநிலங்களும் சேர்த்தா 400 கோடி கிட்ட வருது கடன். இந்த கடன் என்னை கட்டுறது? ஒரு தவிர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடி வந்தா என்ன பண்ணுவீங்க? பொருளாதார வீழ்ச்சி வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நேபாளில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இங்க நடக்காதுன்னு உறுதி யாராவது தருவீங்களா? சொல்லுங்க. தஞ்சாவூர் பள்ளி மாணவி லாவண்யா வந்து மதமாற்றம் எந்த விதத்திலையும் நடைபெறல, அவங்க வீடியோல அது போன்ற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ முதற்கட்ட விசாரணையில வந்து நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க, நிலை அறிக்கை கொடுத்திருக்காங்க. எப்படி செய்தியாக தான் பார்த்தேன், நான் முழுக்க செய்தி பார்க்கல, சுழல் எழுத்துல பார்த்தேன். அது அவங்க ஏதோ என்ன சகாய மதவால் சகிக்க முடியல ஏதோ போட்டுறாங்கன்னா விசாரிச்சிருப்பாங்க. அதாவது மத்திய புலனாய்வு தான் சொல்லிருச்சுல அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு, அதை விட்டுற வேண்டியதான். இல்ல அவங்க பாஜக வந்து ஏற்கனவே சொன்னதே மதமாற்றம் நடந்திருக்கு, அதனால தான் அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமாவே பண்ணாங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க. அது சும்மா நீங்க அம்மையார் ஜெயலலிதா படிச்ச பள்ளிக்கூடாது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிஜேபி RSS தலைவர்கள்லாம் படித்த பள்ளிக்கூடாது, அவங்கெல்லாம் என் மதம் மாறல. இப்போ நான் இஸ்லாமிய பள்ளி கல்லூரியிலே படித்தேன், நான் என்னை மதம் மாற்றினாங்களா? இங்கே மதம் யாரும் கட்டாயம் மாறல, விரும்பித்தான். இப்போ என் அருமை சகோதரன் ரகுமான் இருக்கிறாரு, நீங்கள் மாற்றினீங்களா? அவர் விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? இப்போ என் தம்பி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? யாரும் பிடிச்சு கொண்டு மாற்றினாங்களா? இங்கே மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. அதுக்குத்தான் பெற்றுக்குது போராடி சுதந்திரம். அதில் போய் தலையிட்டுக்கிட்டு கூடாது. எனக்கு என்ன பிடிக்குதோ, நீ இலையில எது வச்சாலும் சரி, எனக்கு அது விருப்பமோ அதை தான் சாப்பிடுவேன், நீ வச்சுட்டு அதனால சாப்பிடுங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விருந்து இல்லை, அதுக்கு பேர் விஷம். அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம் எதுக்கு சொல்லுங்க? சரி, வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டல 400 ஆண்டுகள் ஆண்டான்ல, அவன் நினைச்சிருந்தா எல்லாரையும் கிறிஸ்தவமா மாற்றிருக்க முடியும்ல. முகலாயருக்கு இந்த நாட்டை ஆண்டாங்கல்ல, அவங்க நினைச்சிருந்தா எல்லாரையுமே மொத்தமா முஸ்லீமா மாற்றிருக்க முடியும்ல. எங்கே நடந்தது? இங்க அடக்க முடியாத சகிக்க முடியாத சாதிய இழிவு, சமத்துவமின்மை, தீண்டாமை கொடுமை, இதை சகிக்க முடியாம மாறினவங்க தான் இங்க. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பகுத்தறிவு, முற்போக்கு, சமூக நீதி, எல்லாம் சமூக மாற்றம், முன்னேற்றம்லாம் பேசிட்டு இன்னும் தனித்தனி சூடு, தனித்தனி கோவலம் இருக்கு, தனித்தனி முடிவெற்ற, இவருக்கு முடிவெற்றவர் இவருக்கு வெட்ட மாட்டார், இவருக்கு முடிவெற்றவர் அவருக்கு வெட்டப்பார். இந்த மாதிரி ஏற்றதாழ்வு இருக்கா இல்லையா சமூகத்தில்? பணத்தை புதைக்கிற இடத்துல கூட பொதுமை இல்லையில, இருக்கா இல்லையா? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு தனி தங்கு விடுதி இருக்கா இல்லையா? ஆனால் தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்கும் போது அங்க ஒரே தங்கு விடுதியா இல்லையா? அங்க உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பாகுபாடு இல்லைல்ல. அப்ப தனியார் முதலாளி நடத்துற கல்லூரி பள்ளியில் இருக்கிறது ஏன் அரசு நடத்துறதுல இல்ல? யார்கிட்ட பதிலுக்கு? ஏன் இல்ல சொல்ல? அப்ப நீ என்ன சமூக நீதி நிலை நட்டு நீ புடுங்க? நீ என்னத்த நட்ட? கட்டடத்துக்கு பேர் சமூக நீதி கட்டடம்ங்கிற, செங்கலும் சிமெண்டுமா சமூக நீதி? எது சமூக நீதி? அதனால அது சும்மா சொல்றத அந்த நேரம் அரசியலுக்காக அவங்க பேசுறது. இப்ப திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்தணுங்கிற பிரச்சனை. விளக்கு ஏத்துறது பல கோடிக்கணக்கான மக்கள் வீடே இருண்டு கிடக்கு, அதுல விளக்கேத்த வழி கிடையாது. எங்க முருகனுக்கு விளக்கேத்து திருப்பி 100 ஆண்டுகளா ஏத்தல. எங்க போயிருந்த இவ்வளவு நாள்? போன ஆண்டு முருகன் மாநாடு போடும்போது ஏத்த வரல. ஏன் வரலன்னா தேர்தல் இப்பதான் வருது, அதனால வராங்க. ஒரு அரசு நினைச்சிருந்தா ஒரு நொடி வேலை, 2 சமய பெரியவர்களையும் கூப்பிட்டு அவரவர் வழிபாடு, அவங்க வழிபடும் போது நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க விளக்கேற்றும் போது தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. அரசு உங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பா இருக்கும், நல்லபடியா போயிருப்போங்க. இது வந்து அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிட்டுக்கிறாதீங்க. இது ஒரு தாய் பிள்ளைகளா வாழ்கிற ஒரு நிலம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் செய்யல? நான் சொல்லும் போது யாரும் அதை எடுத்துக்கல. அதையே நீதிமன்றம் சொல்லும் போது போய் அரசு வருத்தம் தெரிவிக்குது. இந்த வருத்தத்தை ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறீங்க. இந்த முறையும் வந்து
நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியா, யாரும் கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கறீங்கன்னா உங்களை என்ன செய்யலாம்? 234 வேட்பாளரையும் அறிவிக்க போறேன்னு சொல்றேன், அப்புறம் தனித்து போட்டியான்னு கேட்டா அப்படி என்ன பதில் சொல்றது? கூட்டணி போனீங்க, நாங்க மாறுவோமா? சரி போறேன், எங்க இருப்பா போறேன், யாரோட போலாம் சொல்லுங்க. அதான் உங்க கூட எல்லாம் போறேன்லான்னு. அது அது இல்ல, அது ஏன் பேசி அது எத்தனை தடவை அதே பதில சொல்றது? வேற ஸ்டாலின் தொடரட்டும்ன்ற பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? தொடரட்டும், நாடு சுடுகாடா மாறட்டும்ங்கிறதா, வேற நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை விடுங்க. அது அவங்கவுங்க எல்லாருமே அவங்க ஆட்சியை தக்க வைக்க நினைப்பாங்க, இவங்க ஆட்சியை மறுபடி அமைக்கணும்னு நினைப்பாங்க. எங்களை மாதிரி பிள்ளைங்கள் வந்து இது ரெண்டையும் ஒழிச்சிட்டு புதுசாக ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைப்போம். அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் கருத்து சுதந்திரம் தான். அதுலேயே செய்தியாளர்களை தாக்கி இது பண்ணுறது, அவங்க கருத்தை சொல்ல விடாமல் கழுத்தை நெரிக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமை. இதில் நம்ம சும்மா வெறும் வெற்றி சொல்ல வச்சுருக்கோம். கருத்து சுதந்திரம், ஜனநாயகம், இதெல்லாம் வந்து ஊடக உரிமை, ஊடக சுதந்திரம்லாம் சும்மா வெற்றி சொல்ல வச்சுருக்கோம். அந்த செயல் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அவங்க இப்போ அந்தப்பவே நான் அறிக்கை கொடுத்து அதை கண்டிச்சிருந்தேன். மதுக்கடை ரெண்டு மதுக்கடையை அடைக்க சொல்லி பெண்கள் போராடினாங்க. அவங்கள வந்து இப்போ போலீஸார் வந்து மிரட்டி வழக்குக்கு வர சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ பொங்கலுக்கு 3000 கொடுத்தது, இப்போ 5000 கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுக்கணும்னா அவங்க வீட்டில் கணவர்மார்களோ பிள்ளைகளோ போய் குடிச்சா தான் எடுக்க முடியும். அதை எங்கள் பெண்கள் தடுத்தா எப்படி அரசு அனுமதிக்கும்? ஒரு அடிப்படையில் ஒரு அரசுக்கு இருக்கிற ஒரு 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 நேர்மைன்னு இருக்குல்ல, ஒரு அறம்னு இருக்குல்ல, அதில் எதையுமே இந்த அரசுகள் கடைபிடிக்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது பேச்சு என்ன இருக்குது? பள்ளி கல்லூரி வளாகத்தில் தான் அதிகமாக போதைப் பொருள்கள் விற்கிது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கஞ்சா, சாக்லேட். அதில் ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்க, வண்ணம் மஞ்சள் வண்ணத்தில் சாப்பிட்டா அந்த இது வருது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி நமக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கூடத்து அனுப்புன்னு. என் தம்பி தங்கையெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லா பிள்ளைகளுமே இதை பயன்படுத்துகிறாங்கன்னா பிள்ளைகள்லாம் மயக்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா நீங்கள் பார்ப்பீங்க காணொலியில், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கஞ்சாவை பயன்படுத்திட்டு குழுவாக கூடி நம்ம பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து குடிக்கிறது, மதுவெல்லாம். இது ரொம்ப மோசமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிட்டோம்ங்கிறது நமக்கு நடுக்கமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல இதை பேசி பயன் இல்லை, முற்று முழுதாக தகர்த்துடணும். தகர்த்துட்டு வேற ஒரு சமூகத்தை படைக்கணும். அதை தான் பகத்சிங் புரட்சிங்கிறான். அந்த மாதிரி ஒரு சமூகத்தை படைக்கணும்டா, அதான்டா புரட்சின்னு சொல்கிறான். அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். என்ன எளிய பிள்ளைகளின் போராட்டங்கிறதுனால படக்குனது போய் சேர மாட்டேங்குது. அது மாறும். அதாவது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம்னா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒற்றுமையாக நீங்கள் இருக்கல இல்லையான்னு நாங்கள் கேட்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு அதை சொல்கிறீங்க? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, புரியுதா? அதனால அது அவங்க பிரச்சனை. அது வலிமையாக இருந்து என்ன பண்ணுது? வலிமையாக இருந்து என்ன ஆக போகுது சொல்லுங்க? அந்த கட்சியில் ஒரு மூத்த தலைவராக அவர் சொல்லியிருப்பார். அது ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறதுலே வலுவாக இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. அவங்களுக்கே 10 உறுப்பினரை கொடுத்துருக்கிறார். வேற எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. இப்போ அதனால இப்போ அவர் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, சுத்தமாக அந்த இந்தியாங்கிறது எழுத்துல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது யாரும் வலுவான தலைவர்கள் அந்த அணியில் இருக்க மாட்டாங்க. அதனால ஏற்கனவே அம்மா மம்தா தனியாக வெளியே போயிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் அதில் இருந்தாலும் கூட தனித்தனியாக தேர்தலை எதிர்த்து சந்திக்கிறாங்க. கெஜ்ரிவால் கூட அந்த அணியில் இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் அவர் தனியாக தான், அதை எதிர்த்து தான் காங்கிரஸ் போட்டிட்டது, உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களும் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க.
அது அவ்வளோதான். அப்புறம் இந்தியா கூட்டணி எங்கே இருக்கும்? இப்போ இருக்கிறதுல அந்த கூட்டணியில் வலுவாக இருக்கிறது அவர் தான். அதனால மணிசங்கர் ஐயர் மூத்த தலைவர்கள் அது பேசுகிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் நேற்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் பாலகிருஷ்ணனோட மனைவி தாக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் வந்து இரவு முழுவதும் இந்த பணியில் அவர்களை கைது செய்யாமல் பேருந்திலே வைத்திருந்திருக்காங்க. எங்கேயும் கொண்டு போய் வந்து தங்க வைக்க. அது ரொம்ப கொடுமையான போக்கு. போராடுகிற பிள்ளைகளுக்கு முதல்ல போராட அனுமதி கொடுக்கணும். அதுதான் சரியான ஜனநாயகம். தங்களுடைய கோரிக்கையை கருத்துக்களை வச்சு என்ன தேவை அதை முன்னிறுத்தி போராட அனுமதி கொடுக்கணும். அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரனை ஏற்று போராடணும் விடுதலைக்கு, அவன் போராடவாத அனுமதி கொடுத்தான். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமும் நமக்கு இல்லை, அந்த சுதந்திரமும் இல்லை. அதில் ஒரு இப்போ பாருங்க, ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் அவர் மனைவிக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை? மாற்றுத்திறனாளிகள் என்ன கேட்குறாங்க? எத்தனை காலமாக இந்த கோரிக்கை வச்சு போராடுறாங்க? நள்ளிரவில் தூக்கி கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அடர்ந்த இருளுக்குள்ளே காட்டுக்குள்ளே விட்டு வந்துட்டீங்க. போன முறையெல்லாம் பல தடவை நடந்திருக்குது. இப்போ அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கையை கேட்டு அதை ஏற்று இது நிறைவேற்றும், இப்போ நிறைவேற்ற இவ்வளோ காலம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுங்க, அப்படி பேசுகிறது தான் நல்ல ஆட்சி முறைக்கு, அது அணுகுமுறைக்கு சரி. யார் போராட வந்தாலும் இங்கே இடம் இல்லை, அது போராடுறவங்களும் கைது பண்ணி தூக்கி உள்ளே போடுறது, துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி, மகளிர் சுய உதவி குழுக்கள் இருந்தாலும் சரி, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அப்படி பண்ணுறதுங்கிறது அது அராஜகம், அது சர்வாதிகாரம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அது கொடுங்கோன்மை, மிக கொடுமையான ஆட்சி முறைன்னு தான் நான் சொல்லுவேன். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாரும் மாநாட்டுக்கு வந்துருங்க. போட்டு தான் போனேன். ஈரோடு கிழக்குல பேசவே முடியாம போயிருக்குல்ல, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஈரோடு கிழக்குல இப்ப தானப்பா